அஸ்ஸலாமு அலைக்கும். ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் குட். ஸோ இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம். சொசேஜஸ் செய்கிறது இவ்வளோ ஈஸியானு இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. இதுக்கப்புறமா நீங்கள் அதிகமாக விலை கொடுத்து கடையில் வாங்க வேண்டிய எந்த அவசியமும் வராது. ஸோ நிறைய டிப்ஸோடு தான் இந்த வீடியோ செஞ்சுருக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி செய்ய போகிற சொசேஜஸ் சிக்கனில் தான் செய்ய போகிறேன். அதுக்காக வேண்டி 450 கிராம் சிக்கன் எடுத்திருக்கிறேன், அதாவது ஹாஃப் சிக்கன் எடுத்திருக்கிறேன். அண்ட் அதை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கொள்ளுங்க. அதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் உள்ள உருளைக்கிழங்க தோல் எல்லாமே நீக்கி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி வெள்ளைப்பூடு பார்த்திங்கன்னா 5 இல்லாட்டி 6 இது போடுறதுனால சிக்கனில் இருந்து வர வாசம் எதுவுமே இல்லாத மாதிரி சொசேஜஸ் அருமையாக இருக்கும். ஒரு வெங்காயத்தை இது மாதிரி வேக வைக்கும்போது கரைஞ்சி போகாத மாதிரி பெரிய சைஸாக கட் பண்ணி கொள்ளுங்க. அதே மாதிரி மீடியம் சைஸ் உள்ள கேரட்டையுமே பெரிய அளவாக கட் பண்ணி போட்டுக்கொள்ளுங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா பிரியாணி இலை 2 சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் மிளகு தூளும் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லாட்டி சீடும் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்து மெஷரிங் கப்பால் 3 கப் அளவுக்கு தண்ணி வர மாதிரி சேர்த்துக்கொள்ளுங்க. சரியாக 750 மில்லி தண்ணி சேர்த்திங்கன்னா தாராளமாக போதும். அதுக்கப்புறமா இதை ஸ்டவ்வில் மீடியம் ஃப்ளேமில் நல்லாவே வேக வச்சு எடுத்துக்கலாம். முக்கியமாக ஒரு 20 நிமிஷத்துல இருந்து ஒரு 35 நிமிஷம் வரைக்கும் இது நல்லாவே வேக வச்சு எடுத்துக்கொள்ளணும். அப்போதான் நம்ம செய்ய போற சொசேஜஸ் நல்லா அருமையா கிடைக்கிறதுக்கு பெரிய உதவியா இருக்கும். இந்தியாவில் இருந்து நீங்களும் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்காக தான் MFZ சேல் மார்ட் இருக்கிறாங்க. இவங்களோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, நீங்கள் செலக்ட் பண்ணுற ஐட்டமை இந்தியாவில் இருந்தே ஆர்டர் பண்ணி உங்களோட கைக்கு கொண்டு வந்து சேர்ப்பாங்க. கிட்டத்தட்ட 3 வருஷமாக எந்த ஒரு குளறுபடியும் இல்லாமல் ரொம்ப அழகான முறையில் இந்த பிஸ்னஸை செஞ்சுட்டு வராங்க. அதுலேயும் எல்லாருமே எஃபர்ட் பண்ணக்கூடிய ரீசனபிளான ப்ரைஸில் தான் எல்லா ட்ரெஸ்ஸுமே சேல் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் கொடுக்குற காசுக்கு நல்ல தரமான ஆடையாகவே அவங்கக்கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போவே அவங்களோட வாட்ஸ்அப் லிங்கை கிளிக் பண்ணி உங்களுக்கு விருப்பமான ட்ரெஸ்ஸை அவங்க கிட்ட இருந்து இதுக்கப்புறமா பர்ச்சேஸ் பண்ணி கொள்ளுங்க. நான் வேக வச்சிருந்த சிக்கனை சரியாக 25 நிமிஷத்துக்கு அப்புறமா தான் எடுத்திருந்தேன். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் சேர்க்குற சிக்கன் நல்லாவே பிளெண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு வெந்திருக்குதா அப்படின்னு டபுள் செக் பண்ணினதுக்கு அப்புறமாவே எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ இது மாதிரி நம்ம சேர்த்துருந்த கேரட், உருளைக்கிழங்கு, வெங்காயம், அதே மாதிரி முக்கியமாக சிக்கன் எல்லாமே நல்லா வெந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ்வில் இருந்து எடுத்து இது மாதிரி ஒரு ஸ்டைனர் வச்சு வடித்து எடுத்துக்கொள்ளுங்க. சிக்கன் 2 பீசஸையுமே தனியாக எடுத்து வச்சுக்கொள்ளலாம். அதே மாதிரி இது மாதிரி ஸ்டைனரில் இருக்கிற கேரட், உருளைக்கிழங்கு, வெங்காயம் இது எல்லாமே நமக்கு சிக்கனோட சேர்த்து பிளெண்ட் பண்ணுறதுக்கு தேவைப்படும். ஸோ அதையுமே நாம் இது மாதிரி செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கொள்ளலாம். நம்ம சிக்கன் வேக வைக்கும் போது 750 மில்லி தண்ணி சேர்த்துருந்தோம் இல்லையா? ஸோ சிக்கன் எல்லாம் வெந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா சரியாக 300 மில்லி தண்ணி தான் மிஞ்சிருந்தது. நீங்களுமே சொசேஜஸ் பண்ணுற நேரம் 300 அப்படி இல்லாட்டி 350 மில்லி தண்ணி வர மாதிரி எடுத்துக்கொள்ளுங்க. அண்ட் அதுலேயே முக்கியமாக இந்த சிக்கன் ஸ்டாக் நல்லாவே சூடாக இருக்கும் போதே இதுக்கு முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட் நம்ம சேர்க்கணும். அதுதான் ஜெலட்டின். ஜெலட்டின் சரியாக 40 கிராம் அப்படி இல்லாட்டி 45 கிராம் வர அளவுக்கு சேர்த்துக்கொள்ளுங்க. ஸோ நம்ம சிக்கன் ஸ்டாக் நல்லாவே சூடாக இருக்கும் போது தான் இந்த ஜெலட்டினை சேர்க்கணும். அப்போ தான் அது கரையிறதுக்கு நல்லாவே ஈஸியாக இருக்கும். இது மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சோ அப்படி இல்லாட்டி ஒரு விஸ்க் வச்சோ எந்த ஒரு கட்டியும் இல்லாத மாதிரி ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டு கொள்ளுங்க. நம்ம வேக வச்சிருந்த சிக்கனில் இருக்கிற போன் எதுவுமே இல்லாத மாதிரி சதை துண்டுகளை மட்டும் இது மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஏன்னா பிளெண்ட் பண்ணும்போது முள்ளு சேர்த்திங்க அப்படின்னா அது பிளெண்ட் பண்ணுறதுக்கும் கஷ்டம், அதே மாதிரி சொசேஜஸ் செய்கிற நேரமும் சரியான டெக்ஸ்சரில் நமக்கு கிடைக்காது. ஸோ சிக்கன் எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு பிளெண்டர் கப்பில் முதலாவதாக ஜெலட்டின் சேர்த்த சிக்கன் ஸ்டாக்கை சேர்த்துக்கலாம். அது கூடவே பார்த்தீங்கன்னா இது மாதிரி க்ளீன் பண்ணி வச்ச சிக்கனையும் சேர்த்து நம்ம சிக்கன் வேக வைக்கும் போது சேர்த்துருந்த உருளைக்கிழங்கு, அதே மாதிரி கேரட், வெள்ளைப்பூடு, வெங்காயம் இது எல்லாத்தையுமே இது கூட சேர்த்துக்கொள்ளுங்க. இது மாதிரி சேர்த்து நாம் சொசேஜஸ் செய்யும் போது பானோட பர்கரோட சாப்பிட்ற நேரம் அதோட ஃப்ளேவராக இருக்கட்டும், டேஸ்டாக இருக்கட்டும் இன்னும் அருமையாக இருக்கும். எக்ஸ்ட்ராவாக இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக வேண்டி ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூளும் அதே மாதிரி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூளும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா முதலாவதாக பிளெண்ட் பண்ணிட்டு வந்துடலாம்.
அதுக்கப்புறமா சொசேஜஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு பிங்க் கலரில் இருக்கும் இல்லையா, அதுக்காக வேண்டி கொஞ்சம் போல் ரெட் கலரிங் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கலரிங் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக பீட்ரூட் ஜூஸ் 1 டேபிள் ஸ்பூன் அப்படி இல்லாட்டி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கொள்ளுங்க. அண்ட் முக்கியமாக உப்புட அளவையும் டேஸ்ட் பார்த்துக்கொள்ளுங்க. போதாமல் இருந்தால் நீங்கள் தாராளமாக இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் நொறுப்பு தன்மை இல்லாமல் நல்ல பேஸ்ட்டாகவே வந்திருக்குது. அடுத்ததா இதை சொசேஜஸ் டெக்ஸ்சரில் எடுக்கிறதுக்காக வேண்டி உங்களுக்கு வீட்டில் இது மாதிரி மக் இருந்தால் இதில் கூட செய்யலாம். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு இதை விட ஈஸியாக பிட்டு அவிக்கிற இந்த மாதிரி பிட்டுக்குழல் இருந்தால் இதிலே நீங்கள் ஈஸியாக செஞ்சிடலாம். ஏன்னா இது மாதிரி பிட்டுக்குள்ளே நம்ம சொசேஜஸ் செய்யும் போது அதில் இருந்து அதை கலட்டி எடுக்கிறதுக்கு ரொம்ப இலகுவாக இருக்கும். அண்ட் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் வந்த மாதிரி ஒரு சில்லு இருக்கும். இந்த ஹோல்ஸ் எல்லாத்தையுமே மறைக்கிறதுக்காக வேண்டி ஒரு ஃபாயில் பேப்பரில் இது மாதிரி அதை கவர் பண்ணி எடுத்துக்கலாம். இன்கேஸ் உங்கள்கிட்ட ஃபாயில் பேப்பர் இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஒரு பொலித்தீன் மூலமாக கூட இதை கவர் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பிட்டு அவிக்கிறதுக்கு இந்த சில்லை எப்படி அதோட செட் பண்ணி வைப்போமோ அதே மாதிரியே செட் பண்ணி கொள்ளலாம். பட் நம்ம ஃபாயில் பேப்பர் அதோட சேர்த்திருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நல்ல சரியான முறையில் அது செட் ஆகுறதுக்கு இது மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு லேசாக டைட் பண்ணி வச்சு கொள்ளுங்க. அப்போ தான் நம்ம மிக்சரை ஊற்றினதுக்கு அப்புறமா அது கீழே வடிஞ்சு வராமல் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கீழ்ப்பகுதியாக இருக்கட்டும் உள்பகுதியாக இருக்கட்டும் எல்லாமே இந்த குழலோட செட் ஆகி வந்திருக்குது. ஸோ அடுத்த ஸ்டெப் இது மாதிரி நம்ம சேர்த்திருக்கிற இந்த மிக்சர் கடைசியாக சொசேஜஸாக கலண்டு வரும்போது இந்த குழல் ஒட்டி வராம இருக்கிறதுக்கு இது மாதிரி கொஞ்சம் போல ஆயில் பூசி கொள்ளலாம். ஆயில் இல்லாட்டி பட்டர் உங்களுக்கு எது விருப்பமோ நீங்க அதை அப்ளை பண்ணி கொள்ளலாம். இதுவே நீங்க கேக் ட்ரேல செய்றீங்க அப்படின்னா இது மாதிரி ஆயில் பூச வேண்டிய எந்த ஒரு அவசியமும் வராது. அதுக்கப்புறமா நம்ம செஞ்சிருக்கிற சாசேஜஸ் மிக்சர் எல்லாத்தையுமே இந்த குழல் நிறையும் அளவுக்கு இது மாதிரி போட்டுக்கொள்ளலாம். அதோட மேல் பகுதியையும் இதே மாதிரி ஃபாயில் பேப்பரால் கவர் பண்ணி கொள்ளுங்க. ஃபாயில் பேப்பர் இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஒரு பொலித்தீனால கூட இதை வந்து கவர் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். ஸோ இது மாதிரி செட் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா ஃப்ரிட்ஜில் நாம் குறைஞ்சது 4 ஹவருக்கு இதை வைக்கணும். அப்போ தான் சொசேஜஸ் மாதிரி நமக்கு செட் ஆகி வரும். பேலன்ஸாக இருக்கிற மிக்சிங்கை இது மாதிரி ஒரு கேக் ட்ரேயில் தான் நான் செட் பண்ணி வைக்க போகிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக இது மாதிரி கேக் ட்ரே அப்படி இல்லாட்டி புட்டுக்குள்ளல் தான் வேணும் அப்படின்னு அவசியமே இல்லை. சாதாரணமாக நீங்கள் வீட்டில் இருக்கிற மக்கா இருக்கட்டும் அப்படி இல்லாட்டி உங்களுக்கு பிளாஸ்டிக் பாட்டில்ஸாக இருக்கட்டும் உங்களுக்கு எதில் இஷ்டமாக இருக்குதோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குதோ நீங்கள் அதில் கூட இந்த மிக்சிங்கை போட்டு சாசேஜஸ் மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். இது ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதாவது நம்ம சேர்த்திருக்கிற மிக்சிங் நம்ம சாசேஜஸாக செஞ்சு எடுத்ததுக்கு அப்புறமா அதை கலட்டி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் புட்டுக்குழல் அப்படி இல்லாட்டி இது மாதிரி ஒரு கேக் ட்ரேயை யூஸ் பண்ணி கொள்ளுங்க. சரியா உங்களுக்கு இது மாதிரி வட்ட வடிவத்தில் தான் வேணும் அப்படின்னு இல்லை. நீங்கள் தாராளமாக பெட்டி ஷேப்புள்ள ஒரு கேக் ட்ரேயில் கூட இதை நீங்கள் வந்து செட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ முன்ன மாதிரியே மேல் பகுதியை இது மாதிரி கவர் பண்ணிடலாம். ஃப்ரிட்ஜில் குறைஞ்சது 4 ஹவர்ஸ் இதை வந்து நம்ம ரெஸ்ட் பண்ண வைக்கணும். அப்படி இல்லாட்டி நீங்கள் ஓவர் நைட் வச்சிட்டிங்க அப்படின்னா இன்னுமே சூப்பராக உங்களுக்கு செட் ஆகி வந்துடும். யாரெல்லாம் கிச்சனில் கெட்டிக்காரியாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ உங்களுக்காக தான் இந்த ஆன்லைன் குக்கிங் கிளாஸ். இவங்களோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட 100 வகையான ரெசிபிஸ் சொல்லி கொடுக்குறாங்க. 100 ரெசிபிஸுமே பார்த்தீங்கன்னா அட்டகாசமான ரெசிபிஸ் தான். அண்ட் இவங்களை பற்றி இன்னும் சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 4 வருஷமாக தொடர்ந்து இந்த ஆன்லைன் கிளாஸ் செய்கிறாங்க. அதே மாதிரி இவங்கக்கிட்ட 4000 ஸ்டூடெண்ட்ஸ் இது வரைக்கும் படிச்சிருக்கிறாங்க. அண்ட் வரப்போகிற ஜனவரி 10ஆம் தேதி இவங்களுடைய 54வது பேட்சை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுலேயும் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸில் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸில் நம்ம கொடுக்குற காசுக்கு எந்த விதத்துலையும் குறையே இல்லாத மாதிரி நல்ல அழகான முறையில் உங்களுக்கு இந்த 100 வகையான ரெசிபீஸையும் அவங்கக்கிட்ட இருந்தே படித்து கொள்ள முடியும். அண்ட் அவங்கக்கிட்ட படித்த பிள்ளைகளோட ஃபீட்பேக்ஸும் நமக்கு அனுப்பியிருந்தாங்க. நான் அதையுமே வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த கிளாஸ் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கிறேன். அதில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையுமே அவங்க கிளியர் பண்ணி வைப்பாங்க. ஸோ இப்போவே உங்களோட நம்பரை ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளுங்க. வரப்போகிற ஜனவரி 10ஆம் தேதி 54வது பேட்சில் நீங்களும் ஜாயின் ஆகுங்க.
ஸோ ஃப்ரிட்ஜில் இருந்து 4 hours செட் பண்ணி வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா நம்மளோட சொசேஜஸ் எப்படி செட் ஆகி வந்திருக்குது அப்படிங்கிறத அடுத்ததாக பார்த்துடலாம். உங்களை போலவே எனக்குமே அன்றைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. நான் வந்து கேக் ட்ரீல செஞ்சதுனால லொக்கை லேசாக ரிலீஸ் பண்ணிவிட்டு கீழ் பகுதியை வந்து லேசாக புஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது தானாகவே ஈஸியாக கலண்டு வந்திருந்தது. இதுவே நீங்கள் பிளாஸ்டிக் பாட்டிலில் செய்கிறீங்க அப்படின்னா பிளாஸ்டிக் பாட்டிலில் லேசாக நீங்கள் கத்தியால் வெட்டிட்டு கையால் உரிச்சிட்டிங்க அப்படின்னா இது மாதிரி தனியாக உங்களுக்கு கலண்டு வந்துடும். இதுவே நீங்கள் மக்கில் செய்கிறீங்களா இருந்தால் லேசாக கைகளால் ஓர பகுதியை கலட்டி விட்டுட்டு கீழே தலைக்கீழாக கவுத்துனீங்கன்னா இது மாதிரி உங்களுக்கு தனியாக கலண்டு வரத்துக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் இந்த கீழ்ப்பகுதி கூட பார்த்தீங்கன்னா எதுவுமே ஒட்டாமல் ரொம்ப சூப்பராக அழகாகவே வந்திருந்தது. இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்களே புரிஞ்சிருப்பீங்க, அடடா சொசேஜஸ் செய்கிறது இவ்வளவு ஈஸியானு நீங்களே ஆச்சரியப்பட்டிருப்பீங்க இல்லையா? எஸ், சொசேஜஸ் வீட்டில் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. பட் நிறைய மெத்தடில் செய்யலாம். இது வந்து சொசேஜஸ் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தட். இதே மாதிரி ஸ்டீம் பண்ணி செய்யக்கூடிய இன்னும் ஒரு மெத்தடுமே இருக்குது. அதை இன்ஷால்லா நம்மளுடைய அப்கமிங் வீடியோஸில் எப்படி என்ன மாதிரி செய்யலாம் அப்படிங்கிறத கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ நம்ம செஞ்சிருந்த 2 சொசேஜஸும் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சர் வைஸும் சரி டேஸ்ட் வைஸும் சரி எந்த ஒரு பிழையும் இல்லாமல் ரொம்ப அழகாகவே வந்திருந்தது. ஸோ முதலாவதா இந்த சொசேஜஸை நாம ஒரு பர்கருக்கோ அப்படி இல்லாட்டி பிரெட்டுக்கோ நம்ம வச்சு சாப்பிட்றதா இருந்தால் லேசாக நீங்கள் கத்தியாஸில் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்தாலே தாராளமாக போதும். பட் நீங்கள் இந்த சொசேஜஸை ஹீட் பண்ணவோ அப்படி இல்லாட்டி கிரில் பண்ணவோ உங்களுக்கு முடியாது. நீங்கள் டிரெக்டாக பிரெட்டையோ பர்கரையோ ஹீட் பண்ணி இல்லாட்டி டோஸ்ட் பண்ணிவிட்டு இந்த பீசஸை வச்சு அப்படியே உங்களுக்கு சாப்பிடக்கூடியதாக இருக்கும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி அதில் சேர்த்திருக்கிற சிக்கன் பொட்டேட்டோ அதே மாதிரி ஆனியன் எல்லாமே வேக வச்சு எடுத்திருக்கிறோம் இல்லையா? ஸோ அதுக்கப்புறமா இன்னொருக்கா நாம் அதை வந்து வேக வைக்கணுமெண்டோ அப்படி இல்லாட்டி கிரில் பண்ணணுமெண்டோ எந்த ஒரு அவசியமும் இல்லை. நீங்கள் டிரெக்டாக இது மாதிரி பர்கரில் வச்சே சாப்பிட்றலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிரயோசனமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் இந்த சேனலில் நீங்கள் புதுசாக வீடியோ பார்க்குறீங்களா இருந்தால் நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். ஸோ இதே போல் இன்னும் ஒரு அழகான சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கும் வரை டேக் கேர், பை.